ஐந்து கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தார் இணையமீது எங்களுக்கு வணக்கம். இது 2025 ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள். வர மே மாதம் 18ஆம் தேதி இரவு ஒரு 8:45 மணிக்கு ராகு பகவான் மீனராசிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கும், கேது பகவான் கண்ணிலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கும் வராங்க. இந்த சாயாகிரகங்கள் அப்படின்ற இந்த ராகு கேதுக்கள் எந்த வகையான நன்மை தீமைகளை தரப்போகுது ரிஷபராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராகு கேதுக்கள் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தது. அதாவது ராகு 11ஆம் வீட்டில் இருந்தார், கேது பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ல் இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து பயிற்சியாகி கேது 4ஆம் வீட்டுக்கும், ராகு 10ஆம் வீட்டுக்கும் வராங்க. இது எந்த மாதிரியான நன்மை தீமைகளை ரிஷபராசிக்கு தரப்போகுது அப்படின்னா, 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்வது உண்டு. அப்போ அந்த வகையில் ராகு 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் வர்றது பார்த்திங்கனாக்கா நன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். பாவகிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்குள்ளே கேது வருது வேணால் ஒரு சில பாதிப்புகளை தரலாம். ஆனால் ராகு 10ல் இருக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தொழில் செஞ்சிட்ருக்கவங்க தொழிலில் மாற்றத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலை நல்லபடியாக நடக்கும், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த கும்பராசிக்குள்ளே உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் குரு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, அந்த வக்ரம் பெற்ற குரு மேலே இந்த ராகு கோட்சார ராகு ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். சப்போஸ் உங்களோட லக்னாதிபதி சுக்கிரனே அங்கே இருக்கார், அவரும் வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, அந்த வக்ரம் பெற்ற சுக்கிரன் மேலே இந்த ராகு ட்ராவல் ஆகக்கூடிய டைம் பல நன்மைகளை பொருளாதார ரீதியாக நிச்சயமாக உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சப்போஸ் வக்ரம் இல்லாத கிரகம் ஏதாவது அங்கே இருக்குது, குருவோ சுக்கிரனோ வக்ரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, அதன் மேலே இங்கே ட்ராவல் ஆகக்கூடிய ராகு பார்த்திங்கனாக்கா ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்தி தோணும். சப்போஸ் குரு இருக்குது, குரு மேலே 1986 கடைசீட்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பத்தில் குரு இருக்கும். அப்போ அந்த குரு மேலே ராகு ட்ராவல் ஆகிறாரு அப்படிங்கும்போது குழந்தைகள்னால் செலவுகள் அதிகரிக்கிறது, இல்லை பொருளாதாரத்தில் பார்த்திங்கனாக்கா பற்றாக்குறை ஏற்படுறது. சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுறது. அந்த மாதிரி ஒரு சுபத்தன்மையோடு தான் எடுத்துகிட்டு போக முடிஞ்சு கெடுபலன்களை தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 10ல் பாவகிரகம் இருக்கிறது பல நன்மைகளை நிச்சயம் தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ராகுனால் 4ஆம் வீட்டில் கேது வருது, அது ஏதாவது பாதிப்பு தந்துருமா அப்படின்னாக்கா, வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில், அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாரோட உடல்நிலை பார்த்திங்கனாக்கா ஒரு சில பேருக்கு சிரமங்களை தரத்துக்காக வாய்ப்பு உண்டு. இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். அது ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி தான் அதை முடிவு பண்ணணும். கோட்சாரம் அதுக்கு உறுதுணையாக இருக்கும். சப்போஸ் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, யாருக்காவது பார்த்திங்கனாக்கா ரிஷபராசியில் பிறந்து வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஊர் விட்டு போகணும் இல்லை இடம் மாறணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரும். இல்லை பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க, இடம் மாறி போகணும், டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஊர் விட்டு ஊர் மாறணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரத்துக்கான இந்த கேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 4ஆம் வீட்டில் கேது போயிட்டுருக்கவங்க உயர்கல்வி மேலே கூடுதல் நாட்டத்தோடு இருந்துக்கிறது, கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு தரும். மொத்தத்தில் இந்த முன்பு இருந்த 11ஆம் வீட்டில் இருந்த ராகு 10க்கு வர்றது பார்த்திங்கனாக்கா அதோட கொஞ்சம் கம்மியான நன்மைகளை தான் தருவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 5ல் இருந்த கேது 4க்கு வர்றது சிறப்பு. 5ல் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அங்கேருந்து கேது 4க்கு நவறது சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை. சனி ஏற்கனவே உங்களுக்கு நன்மை தர விதத்தில் அமைஞ்சிட்டாரு. சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. அப்படிங்கிற போது இந்த ராகுவும் பார்த்திங்கன்னா தசம கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தாயார் உடல்நிலையில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். இந்த
கும்பராசிக்குள்ளேயும் சிம்மராசிக்குள்ளேயும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்குது வக்ரம் இல்லாமல் அப்படின்னா, வக்ரம் பெற்றிருந்தால் சந்தோஷம், அந்த கிரகத்தினால உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. வக்ரம் இல்லை அப்படின்னா அந்த கிரக ரீதியான பாதிப்புகள் தரும். அது மட்டும் என்னங்கிறது பார்த்தீங்க, சப்போஸ் சனி இருக்குது கும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, சனி இருக்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு 1993 94 பிறந்தவங்களுக்கு சனி கும்பத்தில் இருக்கும். அந்த டைமில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த சனி மேலே இந்த ராகு போகக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கனாக்கா தொழில் ரீதியான சிரமங்களை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ கோட்சார ரீதியாக நம்ம எதுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா, கோட்சாரத்தில் ஒரு கிரகத்தின் மேலே இன்னொரு அதாவது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ராசிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குது, அது மேலே வந்து ராகு ட்ராவல் ஆகும்போது அது ஒரு வித பாதிப்பை தருது. ஒரு மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கும்ப ராசியில் சூரியன் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த சூரியன் மேலே ராகு ட்ராவல் ஆகக்கூடிய காலம் இது வந்து கௌரவத்துக்கு இலக்கான ஒரு சில சம்பவங்கள் நடக்கலாம், அவமானத்தை தரக்கூடிய விதத்தில் சம்பவங்கள் நடக்கும், அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும், தந்தையார் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும், தந்தையாருக்கு நமக்குமான மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி இந்த மாதிரி இந்த கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து இந்த ராகு கேதுவோட பயிற்சி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து நிற்கக்கூடிய இடம் நன்மை தரத்தில் இருக்குது. ராகு நன்மை தர விதத்தில் இருக்கார், கேது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சுமாரான நிலையில் தான் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளோட செயல்பாடுகளை மாற்றிக்கிறது சிறப்பை தரும். தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித முகமற்ற தெய்வ வழிபாடு, பிரித்யங்கரா தேவி, ஆஞ்சநேயர், விநாயகர், இந்த மாதிரி மனித முகமற்ற தெய்வ வழிபாடு கூடுதல் நன்மைகளும் சிறப்பையும் தரும். இந்த ராகுகேது பயிற்சி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.